ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதலாக சட்டசபை நிகழ்ச்சிகள் பார்த்தோம். கூடுனதை சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு கூடின கூட்டம் பெரும்பான்மை நிரூபித்ததை பார்த்தோம். அண்ணன் உதயநிதி, வன்னியரசன், தமிமுன் அன்சாரி எல்லாரும் பேசினதை கேட்டோம். எல்லாம் நல்லபடியாகவே போச்சு. பார்க்க நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒன்று தோணுச்சு. விஜய் முகத்தை பார்க்கையில் எல்லாரையும் விஜய் பார்க்கையில் விஜயை பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்கும்போது மனசு சங்கடமாக தான் இருந்துச்சு. என்ன காரணம்னா, எழுதி ஒத்திகை பார்க்கப்பட்ட வசனத்தை இது வரைக்கும் மேடையில் பேசியே பழகி வந்துட்டாப்புல. கட்சி ஆரம்பித்த 3 வருஷமாக ஒரு படத்தில் ஒரு சீன் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி பேப்பரை ஒரு சீனுடைய பேப்பரை வாங்கி அதை மனசுக்குள்ளே போட்டு ஒத்திகை பார்த்து அதை மனப்பாடம் பண்ணி போய் ஸ்பாட்டில் ஒன் ஷாட் நடிகனாக ஒரே ஷாட்டில் நடித்து நடித்து பேர் வாங்குகிற நடிகனாக இருந்துட்டாப்புல. அதையே மேடையிலையும் அதே பாணியில் திரைப்படத்தில் வசனம் எப்படி பேசுவாங்களோ அந்த ஒரு பாணியில் மேடையிலையும் பேசி அவங்களுடைய தொண்டர்களுக்கு, டிவிக்கு தொண்டர்களுக்கு கூஸ்பம்பை ஏற்றி வச்சுட்டாப்புல. மேடை வரைக்கும் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆட்சியையும் பிடிச்சிட்டாப்புல. இன்ஸ்டாவில் என்னென்னவோ போட்டு ஆட்சியையும் பிடிச்சிட்டாப்புல. ஆனால் ரியலாக பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? ஒரு முதல்வராக சட்டசபையில் எப்படி பேசுகிறோம், எப்படி பதில் சொல்கிறோம், சட்டசபையில் கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறோங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு துறை சார்ந்து கேள்வி கேட்கல அந்தந்த அமைச்சர்கள் வேறு பதில் சொல்லணும். இப்போ ஒருத்தர் திடீர்னு கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு இதை கேள்வி கேட்குறாங்க, அவங்க தொகுதி சார்ந்து இல்லை ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கல அதுக்கு உண்டான அமைச்சர் பதில் சொல்லணும். அதுவே இந்த புதுசாக போயிருக்காளுங்க எப்படி பதில் சொல்ல போகிறாங்க என்னன்னு தெரியல. அது அடுத்த கதை. ஆனால் ஒரு முதலமைச்சராக விஜய்னால் கேட்குற கேள்விகளுக்கு இன்னைக்கு பார்த்த வரைக்கும், இன்னைக்கு நம்ம சட்டசபையில் விஜய் உட்கார்ந்துருந்த பொசிஷனை பார்த்த வரைக்கும் பதில் சொல்ல முடியுமா, சொல்வாரா அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியலை. ஏன்னா இது மேடை அரசியல் கிடையாது. மேடையில் ஏற்ற இறக்கமாக பேசுகிறது கிடையாது. சட்டசபையில் கேட்குற கேள்விகளுக்கு, எதிர்கட்சியிலேருந்து வர கேள்விகளுக்கு, இல்லை ஆளுங்கட்சி அவங்க ஒரு அவங்க தொகுதி சார்ந்து கேட்குற கேள்விகளுக்கு விஜய் எந்த மாதிரி பதில் சொல்லுவார்னு தெரியலை. அதற்கான சிந்தனை ஓட்டம் முதல்வருக்கு இருக்குமா அப்படிங்கிறது இன்னைக்கு உட்கார்ந்துருந்த பொசிஷனை வச்சு சந்தேகமாக இருக்குது. இன்னொன்று ஏன் சந்தேகம்னா, ஒரு முதல்வராக நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஒரு ப்ரெஸ்ஸை இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை இது வரைக்கும் நேரடியாக சந்திக்கவே இல்லை. உங்கள் தொகுதியில் ஜெயித்ததுக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு நார்மலாக உங்கள் இதில் முடிச்சிட்டியா. ஒரு தொகுதிக்கு போகலை, தொகுதி மக்கள்கிட்ட பேசலை, தொகுதி மக்களுக்கு நன்றி அறிவிச்சு எதுவுமே பேசலை. ஜெயிச்சதுக்கும் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசவே இல்லை. இப்போ முதல்வர் ஆகிட்டு இன்னைக்கு வெளியில் பேசியிருக்கணும். ஒரு முதல்வராக இருந்தாக்கா முதல் நீங்கள் வாக்கெடுப்பில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிச்சு முதல்வராக தொடர போகிறீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கான ஆட்சி உங்கள்கிட்ட உங்கள் கையில் இருக்குது. அப்போ அதுக்கு ப்ரெஸ்ஸை பார்த்து பதில் சொல்லணும். அதுவும் சொல்லலை. இவ்வளவு தவிர்த்து போகிறத பார்த்தாக்க நிச்சயமாக பதில் சொல்கிற அளவுக்கு, மேடையில் பேசின அளவுக்கு விஜய் இல்லைன்னு தான் தோணுது. இல்லை, வரப்போகிற காலங்களில் அவர் அதையெல்லாம் செய்வார், பேசுவார் அப்படின்னா நம்மளும் காத்திருப்போம், வெயிட் பண்ணுவோம். விஜய் சட்டசபையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு
பதில் சொல்கிறதையும், இல்லை பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் ஒவ்வொரு தடவை வெளியில் வர கண்டிப்பாக பத்திரிகையாளர் வந்து கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்பாங்க, எங்கே போனாலும் கேட்பாங்க, வருவாங்க. அதை பார்க்க காத்திருக்கோம். இன்னொன்று இவ்வளவு நடக்குது. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து இன்றைக்கி விஜய் பேசுனதை வச்சு விமர்சனம் ஓடுது. நேற்று தான் வந்து அவருடைய ஆஸ்தான ஜோசியரை வந்து அரசு வேலைன்னு ஒரு உத்தரவை போட்டாங்க. நேற்று முழுவதும் சோசியல் மீடியாவில் ஓடுனது, இன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து பிரேமலதா பேசுனது, இருக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து வாபஸ் வந்து வாங்கிட்டாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அந்த அளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்குன்னு வச்சுக்கிறோமே. இவ்வளவு நடந்திருக்கு. இது ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாம் வந்து இதை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிறோமே. நேற்று ஜோசியரை வச்சது எல்லாம். ஆனால் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் அப்படியே நீங்கள் வந்து இன்ஸ்டா பக்கம் போனீங்கன்னா, இன்னமும் தேர்தலுக்கு முன்னாடி என்ன மாதிரி பிம்பம் கட்டமைச்சாங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸாக வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து இங்கே மலேசியாவில் இருக்காப்புல, எனக்கு வந்து ரீல்ஸ் அனுப்புகிறாப்புல. அங்கே நீங்கள் ரீல்ஸில் பார்த்தீங்க, இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கதாநாயக பிம்பம் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து சட்டசபையில் நடந்த பூரா எல்லாருமே நேரலையில் பார்க்குறோம். விஜய் எப்படி உட்கார்ந்துருந்தார், உதயநிதி எப்படி பேசினார், வன்னியர்ஸ் எப்படி பேசினார், தமிமுன் சார் எப்படி பேசினார், ஜவஹர்லால் எப்படி பேசினாப்புல, எஸ்பி வேலுமணி எப்படி பேசினாப்புல, எடப்பாடியார் எப்படி பேசினாப்புல, எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைவாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது லைவாக ஓடுன பார்த்து அதுக்கு வர்ற விமர்சனம், கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை எதுவுமே பாதிக்காமல் ஒரு கூட்டம் அப்படியே வந்து இன்ஸ்டாவில் வந்து இப்போ மண்டே கழுகுற வேலையை, பெண்களை, சிறுவர்களை மண்டே கழுகுற வேலையை, கூஸ்பம்ப் ஆகிற வேலையை இன்ஸ்டா ரீல்ஸில் கடுமையாக வந்துக்கிட்டு காலையில் முடிச்சு அவ்வளோ வீடியோ வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ நாள் வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் போட்டு ஏமாற்ற முடியும்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் வெட்ட வெளிச்சாகும். அறிவுபூர்வமாகவோ இல்லை எதாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் வந்து விஜயுடைய இது வந்து வெட்ட வெளிச்சமாகும். ஆனால் இவங்க இன்னமும் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் என்னென்னமோ இது பண்ணி ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த பசங்கிட்ட, முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அது சரி. இப்போ இன்னைக்கு நடந்த இதையே வந்து இன்னைக்கு வந்து சட்டசபையிலனால சும்மா உட்காந்துருந்தாப்புல 2-3 கேள்விகளுக்கு வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு 2-2க்கு ஒவ்வொரு வரியில் பதில சொன்னாப்புல. பிரேமலதா பேசுனதுக்கு வந்து ஐ திங்க் இட் என்னமோன்னு சொன்னாப்புல. நான் வந்து அதை யோசிக்கிறேன்னு சொன்னாப்புல. அதுக்கு தகுந்தபடி வந்து மதியம் வந்து வாபஸ் வாங்கிட்டாப்புல. ஆனால் ரீல்ஸில், இன்ஸ்டாவில் வந்து பெரிய ஹீரோவாக இப்போவும் கட்டமைச்சிருக்காங்க. பார்த்துக்கங்க மக்களே. இன்னும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், விஜய் எப்படி செயல்படுறாரு. ஏன்னா உடனே வந்து ரொம்பவும் இப்போ வந்து நார்மலாக பேசியிருக்கேன். போக போக இன்னமும் எந்த அளவு வந்து நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வேஷம் கலைகிற வரைக்கும் அது சீக்கிரம் கலைதா, ரொம்ப லேட் ஆகுதா, எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியுங்கிறத நம்மளுடைய இது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை உங்கள் ஃபாரூக். நன்றி, வணக்கம்.